இலகு வழியில் இங்கிலீஷ். அனைவரும் வாய் விட்டு ஈஸியா சரளமா இங்கிலீஷ் சட்டென பேசுட ஒரே ஒரு வழி பயிற்சி தாங்க. நாம் அன்றாடம் பேசிடும் வாக்கியங்கள் தினம் 10 பார்த்துடலாம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க. கூச்சப்படாதீங்க. தவறாம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு அலட்சியம் பண்ணாதீங்க. மேலும் இதே மாதிரியான வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போதான் உங்களை சுற்றிலும் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களை நீங்களே உருவாக்கிட முடியும். இலகுவா பயிற்சி பண்ணிடலாம். Come on, let's start the practice. உண்மையை சொல். இது எப்படி சொல்லலாம் ஆங்கிலத்துல? Tell me the truth. Tell me the truth. நடந்ததை சொல். Tell me what happened. Tell me what happened. சொன்னதை செய். Do what I said. Do what I said. தப்பா இருந்தா சொல்லுங்க. Correct me if I am wrong. Correct me if I am wrong. அவன் இன்னமும் பல்லு கூட விளக்கல்ல. இது எப்படி சொல்வோம்? He didn't even brush his teeth. அவன் இன்னமும் குளிக்கல. He didn't even take bath. அவன் இன்னமும் சாப்பிடல. இது எப்படி சொல்வோம்? He didn't even eat. அவன் இன்னமும் தூங்கல. இது எப்படி சொல்வோம்? He didn't even sleep. யார் சொன்னா? Who said? Who said? யார் அப்படி சொன்னா? Who said so? Who said so? யார் உனக்கு சொன்னா? Who told you? இங்க நாம் said பயன்படுத்த போவதில்லை. Told. Why? ஏன்? Tell someone or something. நாம் say, tell என்பவற்றுக்கிடையிலான வேறுபாடும் பயன்பாடும் பார்த்திருக்கிறோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். பார்க்காதவங்க பாருங்க. யார் உனக்கு அப்படி சொன்னா? Who told you so? Who told you so? பிரச்சனை எது கண்டாலும் அவனால சமாளிக்க முடியும். இது எப்படி சொல்வோம்? Whatever the problem is, he can manage. Whatever the problem is, he can manage. நீ இன்னும் பசியா இருக்கிறியா? Are you still hungry? Are you still hungry? அவர் ஒரு வைத்தியரா? Is he a doctor? Is he a doctor? அவர் ஃப்ரீயா இருக்கிறாரா? Is he free? Is he free? இன்னொரு தடவை படி. இது எப்படி சொல்லலாம்? Read once again. Read once again. இன்னொரு தடவை எழுது. Write once again. Write once again. அப்போ மீண்டும் படி. எப்படி சொல்வோம்? Read again. மீண்டும் எழுது. Write again. அவ இப்ப எந்த வேலையும் செய்யற மூட்ல இல்ல. இது எப்படி சொல்வோம்? She is not in the mood to do any work now. She is not in the mood to do any work now. நான் உன்னோட பேசுற மூட்ல இல்ல. இது எப்படி சொல்லலாம்? I'm not in the mood to talk to you. I'm not in the mood to talk to you. எங்கேயும் போற மூட்ல இல்ல. இது எப்படி சொல்வோம்? I'm not in the mood to go anywhere else. I'm not in the mood to go anywhere else. வேற என்ன வேண்டும்? What else do you want? What else do you want? சாப்பிட வேற என்ன வேண்டும்? What else do you want to eat? What else do you want to eat? குடிக்க வேற என்ன வேண்டும்? What else do you want to drink? What else do you want to drink? சமைக்க வேற என்ன வேண்டும்? What else do you want to cook? What else do you want to cook? கதவை பூட்டிட்டியா? எப்படி கேட்போம்? Have you locked the door? Have you locked the door?
நீங்க செக் பண்ணி பாக்குறீங்க, கதவு பூட்டப்பட்டிருக்கு. எப்படி சொல்லலாம்? இங்க கதவு வேலையை செய்யுமா? இல்ல. இப்பதான் செக் பண்ணி பாக்குறீங்க, பூட்டப்பட்டிருக்குது. அப்ப என்ன காலத்துல சொல்லணும்? வெரி குட், present perfect tense. ஆனா செயலை செய்தது யாரோ? கதவல்ல. அப்போ என்ன வாய்ஸ்ல சொல்ல வேண்டும்? passive voiceல. present perfect tense passive voice. passive voice எப்பவுமே மெயின் verb V3 form past participle இருக்கு. helping verb என்ன? has been அல்லது have been. singular plural என்பவற்றிற்கு ஏற்ப singular ஆயின் has beenும் plural ஆயின் have beenும் பயன்படும். இங்கு கதவு ஒருமை singular. அப்ப எது வரும்? the door has been locked. very good, the door has been locked. கதவு ஏற்கனவே பூட்டப்பட்டிருக்கிறது. எப்படி சொல்வோம்? the door has already been locked. the door has already been locked. the door has already been locked. ஜன்னல்கள் பூட்டப்பட்டிருக்குது. ஜன்னல்கள் plural தன்மை. அப்ப என்ன வரும்? very good, the windows have been locked. the windows have been locked. சாதம் ஏற்கனவே சமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்லலாம். the rice uncountable. அப்போ என்ன வரும்? has. the rice has already been cooked. the rice has already been cooked. இப்போ உங்களுக்கான நேரம். அவளிடம் நடந்ததை சொல். கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. அவன் இன்னும் தூக்கமாவா இருக்கிறான்? அவனுக்கு வேற என்ன வேண்டும்? விடைகள் சரி பிழை என்கின்ற கவலையின்றி கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். Thank you for watching.